தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். துபாயில் நடந்த துரதிருஷ்டவசமான விபத்துக்கு பிறகும் தேஜஸ் விமானத்தின் எதிர்காலம் பாதிக்கப்படாது என ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுனில் உறுதியாக தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் பாதுகாப்பான போர் விமானங்களில் ஒன்றாக தேஜஸ் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துபாய் விமான கண்காட்சியில் சாகச நிகழ்ச்சிக்காக பறந்த தேஜஸ் போர் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த விங் கமாண்டர் நமன்ஷ் சியால் வீரமரணமடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேஜஸ் விமானத்தின் பாதுகாப்பு தரம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பேசிய HAL நிர்வாக இயக்குநர் சுனில், நவம்பர் 21ஆம் தேதி நடந்த விபத்து மிகவும் வருத்தத்திற்குரியது. ஆனால் தேஜஸ் விமானத்தில் எந்த குறையும் இல்லை. இது நவீன பாதுகாப்பு முறைகளுடன் கூடிய உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட போர் விமானம் என்று கூறினார். மேலும் துபாயில் நடந்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம். இது தேஜஸின் சர்வதேச மதிப்பையும் எதிர்கால வளர்ச்சியையும் பாதிக்காது. எங்களுக்கு இப்போது 180 தேஜஸ் விமானங்களுக்கு ஆர்டர்கள் உள்ளன எனவும் அவர் விளக்கினார். உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டின் பல கட்டடங்களை இந்தியா வெற்றிகரமாக கடந்து வருவதாகவும் 4 மற்றும் 5ஆம் தலைமுறை திறன்களை கொண்ட அடுத்த தலைமுறை விமானங்களை உருவாக்கும் திறன் HAL-க்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வெற்றி நாட்டிற்கே பெருமை அளிக்கிறது. எப்போதும் எதிர்ப்பாளர்கள் கேள்விகளை எழுப்புவார்கள். ஆனால் இந்தியா உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அரசின் பெரிய நோக்கம் என்று சுனில் உறுதியாக தெரிவித்துள்ளார்.